Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8404 வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு நமக்கு இறங்கியிருக்கு. நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது, அதாவது எஸ்டர்டே ஈவினிங் வீடியோவில் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் 8174. பட் அவ்வளோ தூரம் வரல. நமக்கு எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு அப்படின்னா 8223 ஒரு சைட்வேஸ். ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கிற WTI க்ரூட் ஆயில் ஒரு $0.22 மட்டும்தான் நெகட்டிவ். பிரெண்ட் க்ரூட் ஆயில் $0.13 நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப எப்படியும் ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் தான் நடக்கும். ஓகேங்களா, மறுபடியும் நமக்கு பை சைடு போகணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து நெக்லைன் 8329, இந்த 8329க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டலாச்சும் க்ளோசிங் வைக்கணும். ஸோ க்ளோசிங் வச்சது அப்படின்னா பை சைடு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இதோட டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் மறக்காமல் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணால் இந்த இடத்துல மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் இந்த இடத்துல ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்து கீழே வந்தது அப்படின்னா 8174 அகைன் சப்போர்ட் எடுக்கும். ஸோ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டல், க்ரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இதோட டார்கெட் மேபி ஒரு நல்ல ஹை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் இன்றைக்கான க்ரூட் ஆயில் நமக்கு ஒர்க் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்வென்ட்ரி சப்ளை வந்திருக்கு நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். அதாவது ஃபோர்காஸ்ட் 15, ஆக்சுவல் 16 நமக்கு ஒரு சப்ளை தான் கொடுத்துருக்கு. ஸோ இருந்தாலுமே இந்த சப்ளை நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்துடணும் 261.5. ஓகேங்களா, இது சப்போர்ட்னு பார்த்துடணும். எக்ஸாக்டாக சப்போர்ட் ஜோனில் தான் நிற்கிது. இந்த 260.1 எஸ்டர்டேவோட லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் கீழே க்ளோசிங் வச்சாதான் இந்த இடத்துல ஒரு செல் சைடு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அதோட டார்கெட் அண்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 253.3. ஸோ அதுக்கு அகைன்ஸ்டாக 261.5க்கு மேலே நமக்கு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா அகைன் பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதோட டார்கெட் 270.4 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கோல்டு. இப்போ கோல்டெல்லாம் அகைன் நமக்கு ஒரு பை சைடு தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கோல்டு எஸ்டர்டே ஈவினிங் வீடியோலாம் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் எந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்குதோ ஸோ அந்த இடத்துலேருந்து கீழே வரும் அப்படின்னு. பட் செல் சைடு லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஃபெயிலியர் தான் இருக்குது. ஸோ மறுபடியும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டுருக்கு. இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸுங்கிறது வேணாம். கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு பை சைடு போயிட்டுருக்கனால ரெசிஸ்டன்ஸுங்கிறது வேணாம். அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் மட்டும் பார்த்துக்கலாம். 1,58,755 சப்போர்ட் ஜோன். ஹையாக பிரேக் அவுட் பண்ண கண்டினியூஸாக கோல்டு ஒரு 500 to 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் அப் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சில்வர் அதே மாதிரி தான். சில்வரோட நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 2,40,602. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அங்கேருந்து ஒரு 1000 to 2000 பாயிண்ட்ஸ் பக்கம் பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா கோல்டோட நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு இன்னொரு $50 இருக்குது. அதாவது 4,526 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 4,571 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கோல்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, அடுத்தது காப்பர் அழகாக நமக்கு சப்போர்ட் டச் பண்ணிவிட்டு மேலே தான் வந்துட்டுருக்கு. இருந்தாலுமே ஒரு பை சைட் பிரேக் அவுட் பண்ணுங்கிறது 1,377. ஸோ இதையும் தாண்டி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஒரு 1,396 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா MCX மார்னிங் கண்டிஷன்ஸ். நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டி ஒரு 38 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் ஒரு 15 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு பாசிட்டிவ் காட்டுது. நிக்கியும் கூட பெரிய அளவில் நெகட்டிவெல்லாம் கிடையாது. வெறும் ஒரு 448 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நெகட்டிவில் நமக்கு போயிட்டுருக்கு. MSCI குளோபல் இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு -0.26 மட்டும்தான் நெகட்டிவ். இப்போ ஓவராலாக நேற்றோட ட்ரெண்டு, அதாவது எஸ்டர்டே ஈவினிங் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதோட லெவல்ஸ் போய் வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அதான் அந்த லெவல்ஸ் 1 hour
டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு நிஃப்டி எல்லாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு பை சைடும் போகும். இல்லைனா அதுக்கான செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்டும் எஸ்டர்டே ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸை பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ ரெண்டுமே வந்து இன்றைக்கி வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஸ்டர்டேலாம் ஐடி செக்டார்லாம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. ஆனால் ஏடிஆர் வேல்யூஸ் வந்து -1.75, விப்ரோ வந்து 3%. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஹெச்டிஎஃப்சியை பார்த்தோம் அப்படின்னா 0.76, ஐசிஐசி 0.78, ரிலையன்ஸ் 0.21. ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்லையும், ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்லையும் இந்த ஏடிஆர் வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ எஸ்டர்டே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது. பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவ்லையும், ஐடி செக்டார் பேங்க் நிஃப்டியும் பாசிட்டிவில் இருந்தது, ஐடி செக்டாரும் பாசிட்டிவில் இருந்தது. பட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடிஆர் வேல்யூஸ் ஆப்போசிட்டாக இருக்குது. பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்லையும், ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடி செக்டார் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். பார்க்கலாம் எப்படி வந்து மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு. மறுபடியுமே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.